ரஞ்சித் போயிருக்காரு அடுத்தது ஆர்டரை. ஸோ அவர் வந்து தினமாக நம்ம வந்து பாகியலட்சுமி சீரியலில் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தோம். திடீர்னு அப்படியே கண்டினியூ பண்ணி பிக் பாஸ்ல பார்க்க போகிறோம். ரஞ்சித் சார் உள்ளே வரும்போது விஜய் சேதுபதி சார் அவரோட ஃப்ரெண்ட்ஸை கலாய்ச்ச கலாய் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான மேட்டராக உள்ளே போச்சு. ஸோ அவர் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் வேற. இப்போ இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இதில் இது உண்மையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளெலாம் ஃபஸ்ட்டே வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் வந்து அவங்கள உள்ள கூப்பிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி எலிமினேட் ஆகிடுவாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் இருந்தது. அதை பிரேக் பண்ணது சுரேஷ் தாத்தா, விசித்ரா, இவங்க மட்டும் தான் பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையா? அப்படிலாம் இல்லைங்க. எப்படி சொல்றது, இப்போ ஏஜ்டு பீப்புளாக இருந்தாலுமே வந்து ஃபார்வர்ட் திங்கிங் அந்த இதுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ண போறாங்க. நீங்க அந்த காலத்துல வந்து உங்க வீட்டில் பேசின மாரல் பாலிசிங்லாம் இப்போ வந்து ஈடுபடாது இல்லை. நீங்க வந்து விசித்ரா மேம்னு சொல்றீங்க, அவங்களே வந்து என் இடுப்பு தெரியுற மாதிரி ட்ரெஸ் போடுற, எதுக்கு வந்து அங்கே டேட்டூ இருக்கு அப்படின்லாம் வந்து கேட்டாங்கல்ல. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு விசித்ரா மேம் வந்து ஓட்டு கம்மியாகுனா அது அந்த ஒரு விஷயம் நெகட்டிவாக தான் இருக்கும். என்னன்னா அவங்க பார்த்த உலகம் வேற, இப்போ பார்க்குற உலகம் வேற இல்லை. அது எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறோம்? இப்போ வந்து ஈக்குவாலிட்டி தானே. ஃபெமினிசம்னா என்ன? ஈக்குவாலிட்டி இதுக்கு தானே ஆசைப்படுறோம். நம்மளே வந்து நம்ம ஜெண்டரை புட் டவுன் பண்ணக்கூடாது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி கேள்வி கேட்குறனால என்ன ட்ரெஸ் ரிவீல் பாடி ரிவீல் ஆகிற மாதிரி ட்ரெஸ் போடுறேன்றது அது அவங்கவுங்க விருப்பம். வாட் எவர் தே ஆர் கம்ஃபர்டபுள் இன். சரிங்களா? நீங்கள் வந்து பூமர் டாக் பேசுனீங்கன்னா வெளியே தான் போவீங்க. பூமர் மாதிரி பேசலன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கலாம். அதான் பூமர் எல்லாருமே நான் பேடுன்னு சொல்லலை. சில விஷயம் இப்போ வந்து ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாதன்னு சொல்கிறதுலாம் நல்ல விஷயம் தான். கண்ணு கெட்டு போகும், சீக்கிரமாக தூங்க முடியாது. சீக்கிரமாக தூங்குன்னு சொல்கிறதுலாம் நல்ல விஷயம். ஹெல்த்தியாக சாப்பிடு, நைட்டில் வந்து ரொம்ப நேரம் ஊர் சுற்றாத, குடிக்காத, டெய்லியும் தம் அடிக்காத, இதெல்லாம் சொல்கிறது வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் கன்சர்ன். நீ இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் உட்காரணும், அடக்கொடக்கமாக இருக்கணும், இங்கே டேட்டு குத்தலாம், இங்கே டேட்டு குத்தக்கூடாது. அதெல்லாம் வந்து எந்த வகையில் அவங்களோட பர்சனல் லைஃப்பையும் ஹெல்த்தையும் இல்லை உங்களோட கரியரையும் பாதிக்க போகுது சொல்லுங்கள்? அது ஸோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் தேவையான விஷயம். அதாவது மாரல் பாலிசிங்கில் எது தேவை எது தேவையில்லைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுதான் சொல்ல கன்சர்னா இல்லைன்னா வந்து குத்துறதா அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்றீங்க. இந்த பக்கம் இருக்கிறதுலாம் அடக்குமுறை. புரியுதுங்களா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது கரெக்ட். பட் அதுக்கு இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது அடக்குமுறையை தாண்டி ட்ரிகர் பண்றது, பாயிண்ட் பண்றது, ஒரு மாதிரி குத்துறது அப்படிங்கிற மாதிரி தானே. அப்படியே நான் எடுத்துக்கலாமே. இப்போ வந்து எப்படி சொல்றது, இப்போ ஒருத்தவங்க வந்து நீ அந்த டேட்டூ ஏன் அங்கே போட்டிருக்க, ஏன் உனக்கு இடுப்பு தெரியுதுன்னு கேட்கறது வந்து இவங்களோட பர்சனல் கொஸ்டின் மாதிரி இருக்கலாம். ஆனால் கேட்குறவங்களுக்கும் தெரியும் அதை கேமரா பார்க்குதுன்ட்டு, அதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும் அதை கேமரா பார்க்குது. சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு அதை கேட்கணும் அவுட் ஆஃப் கன்சர்ன்ல, அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு, இல்லை அங்கே ஸ்மோக்கிங் ரூம் இருக்கு, அதுக்குள்ளே போய் கேளுங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆணி. ஸோ பிக் பாஸ் டீமே அதை கட் பண்ணி போட்டுருவாங்கல்ல. நீங்க ரெஜிஸ்டர் ஆகணும் தானே, அப்போ வந்து அதை ட்ரிகர் பண்றதுதானே கேட்கணும். அப்கோர்ஸ் அது ட்ரிகர் தான். ஸோ அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வீக்லயே எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க. புரிஞ்சுக்கணும், அங்க எல்லாரும் பேசுறதும் ஒரு காரணம் இல்லாம பேச மாட்டாங்க. வாட் எவர் யூ ஆர் டாக்கிங், வாட் எவர் யூ ஆர் டூயிங் இஸ் பீயிங் ரெக்கார்டட். அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். நீங்க அங்க போயிட்டு அதை பார்த்துதான் எனக்கு வந்து அவங்க தெரியாம பேசுற மாதிரி தான் எனக்கு இப்பயும் தோணுது. இப்போ எல்லாருமே வந்து தேவையில்லாம கோவப்பட மாட்டாங்கல்ல. என்கிட்ட வந்து என்னடா 2 பட்டன் அவுத்துட்டு தௌலத்தா சுத்துற அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா திஸ் இஸ் மை ஸ்டைல் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். பிகாஸ் வி ஆர் நாட் இன் த ஷோ. இதே நீங்க ஷோக்குள்ள வந்து என்னடா 2 சட்டை பட்டன் அவுத்து தௌலத்தா சுத்துற ரவுடியான்னு கேட்டா எனக்கு கோவம் வரதான் செய்யும். ஏன்னா யூஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா ஷோக்குள்ள. ஏன்னா ஆடியன்ஸ் பார்த்து ஓட்டு போடணும், இங்கே யாரும் ஓட்டு போட போகிறது கிடையாது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அங்கே நான் வின் பண்ணணும்னு போகிறேன், இங்கே வந்து நான் ஜாலியாக பேசிட்டு இருக்கேன். தட்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் அவுட்டர் வேர்ல்ட் அண்ட் இன்னர் வேர்ல்ட். ஓகே. அண்ட் ஆனால் ரஞ்சித் சார் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக பாவமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவரோட என்ட்ரி, அவர் பேசினது எல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்ல வேலைன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஓட்டு போடுவாங்க. அவர் எப்படி சொல்றது, நீங்க இல்லை நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி பூமரா அவர் இருக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் பாவமா. அவரை மீன் பண்ணி சொல்லல, அவரை மீன் பண்ணி சொல்லன்னு புரியுது. பட் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுவும் அவர்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்ல வரேன். இல்லன்னா சந்தோஷம் தான். ஐ மீன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்த வரைக்கும் இல்ல அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் டேல எல்லாத்தையும் காட்ட மாட்டாங்கல்ல. சரி, இல்லன்னா சந்தோஷம் தான். எனக்குமே வந்து ஒரு நான் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தாத்தா ஏன் வந்து சர்வைவ் பண்ணாருன்னா, தாத்தா இஸ் நாட் அ பூமர். மீ அண்ட் தாத்தா டூ லாட் ஆஃப் டபுள் மீனிங் ஜோக்ஸ்
வெளியே உள்ள இல்ல உள்ளே அவர் பண்ணுவாரு, நான் வேலை ஜாயின் பண்ணிக்க மாட்டேன். சி இஸ் வெரி யங் அட் ஹார்ட். அவருக்கு நான் பார்த்த வரைக்கும் அவருக்கு ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டோ ஒரு மாரல் பாலிசிங் மேட்டரோ எதுவுமே அவருக்கு வந்து கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அல்டிமேட்ல வந்து வெள்ளை போட மேட்டரை மட்டும் பேசினாரு. பேசிட்டு அதையும் ஒரு இஷ்யூ ஆச்சு. மற்றபடி அவரை ஏன் சஸ்டெயின் ஆனாருன்னா இஸ் நாட் அ பூமர். ஓகே, ஸோ அடுத்தது வந்து